ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு 4 ஏக்கரில் தாங்க ஒரு அழகான தோட்டம் தாங்க விலைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இதை பற்றின டீட்டெயிலை நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க ஷோக்கில் போகலாம். நம்மளோட சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்லேருந்து சரியாக நமக்கு ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம திண்டுக்கல் டு பழனி ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம முத்தனம்பட்டி, சில்வார்பட்டி, கனிமானொத்து, சுக்காம்பட்டி அந்த போகிற மெயின் ரோடு. பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து இறங்கி வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 700 to 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 300 அடி தாராளமாக வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தெற்கு பார்த்த மனையாகவும் அமைஞ்சிருக்கு. இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். நம்ம இடத்துல மட்டும்தான் தென்னை மரம் இல்லை, ஒரு 10 மரம் மட்டும் இருக்குது. இந்த இடத்துல பழைய காலத்து கட்டடம் இருக்குது, ஆனால் மேற்கூரை இல்லை. நம்ம வாங்குறவங்க தாராளமாக மேற்கூரை ஆஸ்பெட்டாஸு இல்லை மோல்டு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பெரிய வீடு தான், 2400 சதுரடி வரும். பழைய காலத்து கருணக்கல் கட்டடனால நம்ம மோல்டு போட்டு தாராளமாக வீடு அமைச்சிக்கலாம், ஏன்னா லோடு தாங்கும். இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட நமக்கு ஒரு 5 HP இலவச மின்சாரம் வரும். கிணறு பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்ட்டு. கிணறுல கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன் அப்படின்னா சைடில் ஒரு மூலையில் மட்டும் பார்த்திங்கன்னா கருணக்கல் சேவரு கொஞ்சம் இடிஞ்சு உள்ளே விழுந்திருக்கும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேவரு பாருங்கள் சைடில் இந்த மூலையில் மட்டும் இடிஞ்சு உள்ளே விழுந்திருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தெற்கு பார்த்த மனையாகவும் நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துடும். இந்த இடத்துக்கு 3 பக்கமே பார்த்திங்கன்னா நமக்கு பாதை வசதி இருக்குது. இந்த இடத்துக்கு வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு 3 பக்கமே பாதை இருக்குது. இந்த இடத்தோட கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டு மனை போட்டு பூராமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல இடம், ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடிய இடம். பிற மாவட்டங்கள்லேருந்து மற்றும் வெளிநாட்டிலேருந்து இடம் வாங்கி இங்கேயே ஒரு ஃபார்மஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி தோப்பு தோட்டம் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம். பக்கத்தில் கிராமங்கள் இருக்கிறதுனால நமக்கு வேலையாட்களும் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ் ஸ்டாப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 700-800 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். திண்டுக்கல்லேருந்து நமக்கு பஸ்ஸும் வரும். ஸ்டேட் ஹைவே பார்த்திங்கன்னா நமக்கு பழனி மெயின் ரோடு ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு தான். அதனால் போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க, விசிட் வந்து பாருங்கள், இடத்த காட்டுறோம். பிடிச்சோன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். மொத்தம் 4 ஏக்கர், ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சாரம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தரும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.